ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் பேசிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த 2025 வீட்டுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகுன்னு பார்க்கலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீட்டுக்கு டைல்ஸ் ஒட்டுற ஒர்க் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து முழுக்க இப்போ வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வந்து மாறிடுச்சு. லேபர் ஒர்க்கில் வந்து மேக்ஸிமம் வந்து யாருமே வந்து பண்ணுறதில்ல. டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ளோரிங்கில் ஒட்டுறோம் அப்படிங்கிறப்ப வந்து இப்போ கரண்ட் ரேட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 18 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இதே டைல்ஸ் நம்ம வந்து வால் ஒட்டுறோம் அப்படிங்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிச்சன்லையோ இல்லை வந்து பாத்ரூம்லேயோ எலிவேஸ்லேயோ ஒட்டும்போது 1 or 2 rupees வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு 20 ரூபா வந்து ஃப்ளோரிங்க்கு வாங்குறாங்க அப்படிங்கிறப்ப வால் டைல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 20-21 இந்த ரேஞ்ச் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பட் அதே சமயத்தில் ஏரியா அதிகமாக இருக்கும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 18 20 ரூபாக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோரிங் டைல்ஸ் வால் டைல்ஸ் எல்லாமே வந்து முடிச்சு தந்துடுறாங்க. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கிரைனட்டு. ஸோ இதை நம்ம வந்து கிச்சனில் கவுண்டர் டாப்பில், ஸோ அது போக மெயின் டோரில் ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் வந்து ஒட்டுறோம். இதை தவிர சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அழகாக பார்டரில் நம்மளுடைய மெயின் டோர் சுற்றியோ இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டோர் விண்டோ சுற்றியோ வந்து பார்டரில் வந்து கிரைனட் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கிரைனட் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து டைல்ஸோட வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ திக்னஸ் அதிகமாக இருக்கனால கட்டிங் பண்ணுறவங்க வந்து சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு லே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இப்போ கரண்ட் ரேட் வந்து 50 65 ரூபா வரைக்கும் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம நோசிங் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கட் பண்ணும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது. ஸோ இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து நோஸ் பண்ணுறதுக்காக ஒரு சைடு வந்து நோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப 40 45 ரூபா வந்து ஒரு ஃபீட்டுக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க, ஒரு அடிக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே நம்ம டபுள் சைடு வந்து நோசிங் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ 60 65 ரூபா வந்து ஒரு ஃபீட்டுக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. டைல்ஸ் வந்து நோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு வந்து 20 25 வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைல்ஸ் நோசிங் வந்து மேக்ஸிமம் வந்து யாருமே பண்ணுறதில்ல. ஸோ சில இடங்கள் நம்ம வந்து பண்ணும்போது வந்து இந்த ரேட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கடப்பக்கல் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து 35 40 ரூபா வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே நம்ம கடப்பக்கல் வந்து நோசிங் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப சிங்கிள் சைடாக இருக்கும்போது 20 25 ரூபா வரைக்கும் ஒரு அடிக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இதே வந்து டபுள் சைடு ரெண்டு சைடுமே வந்து நோசிங் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு 30 35 ரூபா வரைக்கும் ஒரு அடிக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கர்ட்டிங் அல்லது பார்டர் டைல்ஸ் ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 15 18 ரூபா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ரேட் வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ரேட் கிடையாது. சில இடங்களில் ஏரியா பொறுத்து வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 700 to 800 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப ஃப்ளோரிங்க்கு வந்து ஒரு 20 ரூபா ரேஞ்ச் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப இதே வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அதே லேபர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 18 ரூபா கூட பண்ணி தருவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரேட் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா வந்து மெட்டீரியல் லிஃப்ட் பண்ணுறாங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அமௌண்ட்டோ லேபர் காஸ்ட்டோ அல்லது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேயே வந்து 1 or 2 rupees வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.